தப்பு. கார்னு சொல்றோம்ல, அது நம்ம சொல்லுவோம். ஐ வென்ட் பை கார்னு சொல்ல மாட்டோம், கார் சொல்லுவோம். குடுகுடா நீங்க ஒரு நம்பர் இருக்கும். அனுஷாஸ் இது ஐ வாண்ட் தி பெஸ்ட் எனக்கு தெரியும். எதனால வான் சொல்றாங்க? நான் பார்த்த சும்மா அது மாட்டாம பண்ணிட்டு வந்து சொல்றது. இது எனக்கு தெரியும். எப்படி தெரியும் சொல்லுங்க. ஸ்ரீஷா, நேற்று கோயில் போனேன்னு சொன்னல, எப்படி போனேன்? நேற்று நடந்த போனேன். பக்கம் இல்லை, வீட்டு பக்கத்தில் கோயில். நடந்த போனியா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவேன்? ஐ வென் பை ஃபுட். தப்பு. ஏன்? ஐ வென் பை ஃபுட் வராது. ஐ வென்ட் ஆன் ஃபுட். அப்போ நான் கார்ல எல்லாம் போறப்ப ஐ வென் பை கார்னு சொல்றோம்ல, அது நம்ம சொல்லுவோம். ஐ வென்ட் பை கார்னு சொல்ல மாட்டோம், கார் சொல்லுவோம். ஐ வென் பை கார். ஐ வென்ட் பை கார்னு சொல்லுவோம். ஆனா நடந்து போறோம் அப்படிங்கிறதுக்கு, நடந்து போனேங்கிறதுக்கு ஐ வென்ட் ஆன் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ வென்ட் பை ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, சரி. இப்போ நீ வந்து பஸ்ஸில் இருக்கேன்னு வச்சுக்கோ, அது எப்படி சொல்லுவேன் இங்கிலீஷில்? நான் பஸ்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவேன்? இது எனக்கு தெரியும். எப்படி தெரியும் சொல்லுவேன்? ஐ எம் ஆன் தி பஸ். பரவாயில்லையே, ஐ எம் ஆன் தி பஸ்ன்னு தான் சொல்லணும். ஐ எம் இன் தி பஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது தப்பு. ஐ எம் ஆன் தி பஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அனுஷாஸ், இது ஐ எம் ஆன் தி பஸ்ன்னு எனக்கு தெரியும். எதனால ஆன் சொல்றாங்க? நான் பார்த்தேன், சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்றது. ஸோ ஐ எம் ஆன் த பஸ், ஐ எம் இன் த பஸ். அது எதனால அது அப்படி மாற்றி சொல்லுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வாகனம், ஏதோ ஒரு வெஹிக்கிள், அதில் வந்து நம்மளால நடக்க முடியும் அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நடக்க முடியும், ஒரு வாகனத்துக்குள்ள நம்மளால நடக்க முடியும் அப்படின்னா அதை ஆன் அப்படி யூஸ் பண்ணும். ஐ எம் ஆன் த பஸ். பஸ்ஸில் நம்மளால நடக்க முடியும். ட்ரெயினில் நம்மளால நடக்க முடியும். ஐ எம் ஆன் தி ட்ரெயின். ஓகே, ஐ எம் ஆன் த ட்ரெயின், ஐ எம் ஆன் த பஸ். காரில் நடக்க முடியாது. அப்போ ஐ எம் இன் தி கார். ஐ எம் இன் தி கார். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ அர்த்தம் புரிஞ்சா, எதனால அப்படிங்கிறது புரிஞ்சா? எஸ் எஸ். ஓகே, சும்மா மனப்பாடம் மட்டும் பண்ணக்கூடாது. அப்போ அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம்ல? ஆட்டோவில் நீங்கள் ஆட்டோவில் இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி சொல்வீங்க இங்கிலீஷில்? அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக இல்லையாங்கிறது நம்ம டீம் உங்களுக்கு வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நாங்கள் பின் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ நீங்களும் வாட்ஸ்அப் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? குடுகுடா இங்க ஒரு நம்பர் இருக்கும், இங்க ஒரு பயோல இருக்கு, லிங்க் கிளிக் பண்ணுங்க. எதையாச்சும் கிளிக் பண்ணுங்க, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, இங்கிலீஷ் கற்றுக்கோங்க.